வணக்கம். இது வாழ்க்கை வாழ்வதற்கே வித் மகாத்ரேயரா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உருவாக்கிட்டு வருது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்ககிட்ட இருந்து வர கால்ஸா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து வர ஃபீட்பேக் மெயில்ஸ் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில சேர்க்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கு பர்சனலா போன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்லாம் கேட்டுட்டே வரீங்க. உங்களுடைய ஆர்வம் எங்களை இன்னும் சிறப்பா உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களையும் இதுல கலந்துக்க வைக்கிறதுக்கு எங்களான எல்லா முயற்சிகளையும் இந்த நிகழ்ச்சியில நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்ரேயரா கிட்ட இந்த வாரம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கண்கூடா தெரிய வருது. ஒரு தந்தி டிவிக்கு வரக்கூடிய போன் கால்ஸ் ஆகட்டும் சரி, இல்ல என்னோட பர்சனல் நம்பரை எப்படியாவது பிடிச்சு வாங்கிட்டு இந்த ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது, நாங்க கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க கேட்கறீங்க, எங்களுக்கோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கேயோ இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க நிறைய பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க அப்படின்றது. பட் அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாசம் முழுக்கவே உறவு முறைகள் பத்தி தான் பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிப்பது அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை பத்தி போன வாரம் நம்ம பேசணும். இந்த வாரம் அதனோட தொடர்ச்சியை எதை பத்தி நம்ம பேசலாம்? அது நிறைய தடவை உதாரணமா நான் என்ன கொடுப்பேன்னா, நான் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது எதிர நான் ரைட் சைட்ல தான் போயிட்டு இருக்கேன், சரியான சைட்ல தான் போயிட்டு இருக்கேன். பட் எதிர ஒரு வண்டி ராங் சைட்ல வருது. இது என்னோட தப்பு இல்ல, அந்த லாரிக்காரனோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிட்டு போறோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ரோட பொறுத்த வரைக்கும் யாரோட தவறுன்றது முக்கியம் கிடையாது, யாரோட வாழ்க்கைன்றதுதான் முக்கியம். சோ நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கோசரம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் போறோம் நம்ம ரோட்ல போகும்போது. இன்னும் ரோட பொறுத்த வரைக்கும் மத்தவங்க தப்புனால ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, நம்ம தப்புனால ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, சேதம் நமக்கு தான். அதனால அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம் நம்ம. ஆனா ஒரு உறவு முறைன்னு வரும்போது உன் தப்பா ஏன் தப்பா, யார் தப்புன்னு பாக்கறதுலயே பாதி டைம் போயிடுறது. எப்படி நம்ம சாலையில இதை புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம இதை புரிஞ்சுட்டோம்னா, இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் ஹூஸ் மிஸ்டேக், இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் ஹூஸ் லைஃப். இது யாரோட தவறுன்றது இல்ல, யாரோட வாழ்க்கைன்றத நம்ம பார்த்து உறவு முறைகளை எடுத்துட்டு போனோம்னா இன்னும் எவ்வளவோ வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சோ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, it's not the question of whose mistake in relationship, it's the question of whose life. யாரோட தவறு அப்படின்றத பாக்கறத தாண்டி நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கோசரம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கும் அதனால எவ்வளவோ சந்தோஷம் இருக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதனால எவ்வளவோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு தீமா எடுத்து பேச போறோம். மகாத்ரா, இதுல சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த பிளேம் கேம் அப்படின்றது, சின்ன வயசுல இருந்து என்னோட பென்சில் பாக்ஸ் அவன் எடுத்துட்டு, அண்ணன் தம்பியா இருந்தா என்னோட பென்சில் பாக்ஸ் அவன் எடுத்துட்டான், இல்ல அவன் தான் எடுத்தான்னு ஒரு யார் மேல தப்புன்ற ஒரு இருக்கும். அடுத்து இதே டீனேஜ்ல வர்றப்ப அது வேற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். அதே கல்யாணம் ஆயிட்டா நீ தான் தப்பு சொன்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த பிளேம் கேம் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, நீதான் அந்த வேலையை முடிச்சிருக்கணும், நீ சொல்லுவேன் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இல்ல நான் சொல்லுவேன் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த அப்படின்னு ஆபீஸ்லயும் இந்த தவறு இருக்கு. நான் தப்பே சொல்ல, அவன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே இருக்குது. சோ இதுக்கு நம்ம வளர்ப்பு முறை சரியில்லாம போனதான் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமா? அதான் எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு நித்திய நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு 1.5 வயசு குழந்தை கால் தடிக்கு கீழே விழுந்து அழ ஆரம்பிப்பான். அங்கேருந்து ஒரு பாட்டியோ தாத்தாவோ அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதா நினைச்சுட்டு தரைய அச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரைய 2 போடுவாங்க. அப்ப அந்த குழந்தையோட மனசுல நம்மள தெரியாம நம்ம என்ன விதைக்கிறோம்னா, என்ன எண்ணங்களை விதைக்கிறோம்னா, நீ சரியா நடக்காம தவறி விழுந்தா கூட you can blame it on the floor, தர மேல பழிய போட்டுட்டா
அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த குழந்தைக்கு அதனால ஒரு ஆறுதல் கிடைக்கும்ன்றத மட்டும் நம்ம பாக்குறோமே தவிர, இதனால அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஈவன் ஃபார் மை மிஸ்டேக் ஐ கேன் பிளேம் த ஃப்ளோர் ஃபார் இட்னு ஒரு தப்பான பழக்க வழக்கத்தை உண்டு பண்றோன்றத நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்பத்திலேருந்து அந்த குழந்தை கத்துக்கிறது இத. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா அந்த குழந்தை பார்க்கும்போது மார்க் சரியா வாங்கிட்டு வரலையா, அப்போ சத்திக்கு நம்ம குழந்தைங்களை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. டீச்சர் சரியா சொல்லி கொடுக்கல. அண்ட் இது உள்ள போய் புதஞ்சிட்டுன்னா இதேதான் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஹேபிட்டா வந்துருது. ஒரு பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் பை நேம் டேவிட் ஸ்வார்ட்ஸ் இதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காரு, எக்ஸ்கியூசைட்டிஸ் அப்படின்னு. அவர் சொல்றதே என்னன்னா, இது ஒரு வியாதி. நம்ம வாழ்க்கையில எது சரியா போலனாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ தேடி அது மேல பழிய போட்டுட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்றது. நான் வீட்டுக்கு ஒரே புள்ள, அதனால்தான் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியலன்னு ஒரு எக்ஸ்கியூசைட்டிஸ். எங்க வீட்டுல 6 பேரு பசங்க, அதனால என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்க்கலன்னு ஒரு எக்ஸ்கியூஸ். நான் சின்ன வயசு, எனக்கு இதெல்லாம் புரியலன்னு ஒரு எக்ஸ்கியூஸ். இந்த வயசான காலத்துல இன்னுமே அப்படின்னு அது ஒரு எக்ஸ்கியூஸ். ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் தேடி 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 we keep somehow we are thinking if I can find something outside of me to blame then I'm free from it. நான் சொல்றேன், யாரோட தவறுன்றது முக்கியம் இல்ல, யாரோட வாழ்க்கைன்றது முக்கியம். அந்த சின்ன வயசுலயே வளர்ப்பு முறையில இன்னுமே நீ பார்த்து ஒழுங்கா நடந்து வா, இன்னுமே நீ கால் தடுக்காம நடந்து வா, இன்னுமே பார்வை நடக்கும் போது தரையில இருக்கணும், எதையோ யோசிச்சு நடக்காதன்னு சொல்லி கொடுத்திருந்தோம்னா, instead of teaching how to find others to blame, குழந்தைங்களுக்கு நம்ம பொறுப்புணர்ச்சி சொல்லி கொடுத்திருப்போம். we would have made them responsible for their mistakes. அப்ப வளர வளர உறவு முறைகள்லயும் we will not be searching for others to blame, we would have taken responsibility. so definitely வளர்ப்பு முறையில நம்ம குழந்தைங்க பண்ற சிறு சிறு தவறுகளுக்கு இதுக்கு நீதான் பொறுப்பு. 2 நிமிஷம் அழறதுக்கு பதில் 5 நிமிஷம் அழுந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, பட் இதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்புணர்ச்சியோட வளர்த்தோம்னா, பொறுப்புணர்ச்சியை சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா இந்த பிரச்சனை பிற்காலத்துல வராது. இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியில மகாத்ரியா கிட்ட எல்லாரும் சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. யாருடைய தவறு அப்படின்றது முக்கியம் அல்ல, யாருடைய வாழ்க்கை அப்படிங்கறதுதான் முக்கியம். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு கேள்வி. வணக்கம் மகாத்ரியா. இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி பெரியவங்க சின்னவங்களுக்காக முடிவு எடுத்துட்டு திணிக்கிறாங்க. இந்த சட்டை போடுறதுல இருந்து அவங்க எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கறது முதல் கொண்டு ஆபீஸோட என்விரான்மெண்ட்ல நீ என்ன வேலை செய்யணும்ன்றது பெரியவங்க திணிக்கிறாங்க. இதனால அந்த சின்னவங்களுடைய தனித்தன்மை பாதிக்கப்படுது. இந்த தனித்தன்மையை வளர்க்கறதுக்கு சின்னவங்க என்ன முயற்சி எடுக்கணும், பெரியவங்க எந்த காலகட்டத்துல அதை விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி எடுக்கணும், உங்களுடைய பதில் என்ன? நன்றி. இது பெரியவங்க கையிலேருந்து ஒரு கேள்வி வந்ததுன்றதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே, அதாவது எல்லாமே அன்பு தான், எல்லாமே அன்பின் வெளிப்பாடுகள் தான். அதாவது நம்ம வளரும் போது நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயம் கிடைக்கல. சோ நம்மளோட நிறைவேறாத கனவுகள், நிறைவேறாத ஆசைகள்லாம் நம்ம பசங்க மூலமா நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் வளரும் போது 19 வயசு 20 வயசு இல்ல, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கடையில போய் பார்த்துட்டு ஆஹான் இருக்கும், பிரைஸ் டாக் பார்ப்பேன், அப்படியே வெளியில வந்துருவேன், ஓஹோன்னு வந்துருவேன். எல்லாம் வாங்க முடியாது என்னால. சோ எனக்கு இப்ப எப்படின்னா, என் பசங்களுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோ இந்த விஷயத்துல பசங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான் நான் யோசிக்கிறது இல்ல. சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ரொம்ப அருமையான ஒரு டயலாக் இருக்கு. அதுல அந்த புள்ள அப்பா கையில சொல்லுவான், just because it is better it doesn't mean it will make me happy. அதாவது அவன் அந்த புள்ள டி-ஷர்ட் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்பா இல்ல சூட்டு போட்டு போடா அப்படின்னு வர. அதாவது அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, நீ சாதாரண விஷயம் கேட்கறன்னு அவனுக்கு வசதியா தரேன்னு.
பட் அது டிஷர்ட் போட்டுக்க வேண்டிய ஒரு வயசு, சூட்டு போட்டுக்க வேண்டிய வயசு கிடையாது. புள்ள வந்துட்டு பைக் வேணும்னு கேட்பான். அப்பா சொல்வாரு, எனக்கு தான் போராத காலம் தான் பைக் ஓட்டினேன், நீ கார் எடுத்துட்டு போடான்னுவார். பட் அது வந்து பைக் ஓட்ட வேண்டிய ஒரு வயசு. அப்ப அந்த புள்ள வந்து அப்பா கையில சொல்லுவான், எனக்கு நல்லது செய்யறதுன்னு நினைச்சுட்டு எனக்கு பிடிக்காத நிறைய விஷயத்த செஞ்சுட்டு, ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்காதப்பா, என்னால முடியாது. இதே தவிர அதாவது அன்பாலதான் செய்யறோம். பட் இதுல நிறைய விஷயம் வந்துட்டுல பசங்களுக்கு நல்லதுன்றதுனால எல்லா விஷயத்திலையும் இது அவங்களுக்கு சந்தோஷம் தருமா தராதான்னு யோசிக்காம செஞ்சிடறோம். இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, சின்னவங்க இதுக்கோசரம் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும், பெரியவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சின்னவங்க முதல்ல பண்ணிக்க வேண்டிய ஒரு சேஞ்ச் என்னன்னா, தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ்னு புரிஞ்சுக்கணும். இந்த திணிக்கிறதுன்றது வந்துட்டு இல்ல, பிடிக்காதனாலயோ ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டா இருக்கணும்ன்றதுனாலயோ ஒரு ஈகோயிஸ்டிக் டிசிஷனோ கிடையாது. இது ஒரு அன்பின் ஒரு பரிமாணம் தான். இது எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பசங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு ஆசையினால செய்யற ஒரு விஷயம் இது. இத வந்து சில சமயம் பசங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்கலன்னும் போது பெரியவங்க வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என் அன்பை வந்துட்டு என் புள்ள புரிஞ்சிக்கலையே, என் அன்பை வந்துட்டு என் பொண்ணு புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லிட்டு. So you should first understand it's an expression of love. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, வாழ்க்கையில வந்துட்டு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, நிறைய பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல பசங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. பெரிய விஷயத்துல திணிக்கலாம். அதாவது இப்போ உங்க பையன் வந்துட்டு இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான், பட் படிச்சா நல்லா வருவான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு அது புரியல. இன்ஃபேக்ட் பசங்களை முடிவெடுக்க விட்டுருந்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு டான்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, பாட்டு கிளாஸ் போயிருக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. இதெல்லாம் வந்துட்டு சில அப்பா அம்மாவோட திணிப்புனால வந்தோம். அதனாலதான் இவங்க எல்லாம் வந்துட்டு அம்மா கோசன கிளாஸுக்கு போய் அப்பா கோசன கிளாஸுக்கு போய் பிற்காலத்துல வந்து பெரிய கலைஞர்களா நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ சில முடிவுகளை நம்ம எடுத்துதான் ஆகணும். பட் நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்கு. என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும் குழந்தை டிசைட் பண்ணட்டும், என்ன சாப்பாடு சாப்பிடணும் குழந்தை டிசைட் பண்ணட்டும், ஃப்ரெண்டோட பேசலாமா வேணாமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி பெற்றோர்கள் நான் பார்த்திருக்கேன், எனக்கு அந்த ஃப்ரெண்டு பிடிக்கல சேராத. ஐ திங்க் இந்த சின்ன சில முடிவுகளை பசங்க எடுத்தாதான் அவங்களுக்கும் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியும் வளரும். சோ இத வந்துட்டு whenever there are small things and inconsequential things, பசங்களை முடிவு எடுக்க பழகுங்க. பசங்களுக்கு பிற்காலத்துல it will develop into decision making abilities, which is very important for leadership. On all major aspects of life, I think பெற்றோர்கள் முடிவு எடுத்து பசங்களுக்கு புரிய வச்சு, இது வந்துட்டு உங்களுக்கு இதனாலதான் நான் எடுக்கிறேன், இது நல்லதுன்னு எடுக்கிறது சரிதான், அது அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா your experiences come into the forefront. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் please understand, almost all the decisions your parents make for you is an expression of their love. It will build a beautiful relationship. வணக்கம் மகாத்ரியா. என்னுடைய ஸ்தாபனத்தில் ஒரு சில பேரை நான் வந்து புது ஆட்களை எடுக்கிறேன். அதில் ஒரு சில பேரை வந்து ஒரு சில திறமைகள் அவங்ககிட்ட இருக்குதுன்றதுனால என்கிட்ட இருந்த தனித்தன்மையான திறமைகளை அவங்களுக்கு புகுத்தி அவங்கள ட்ரைனிங் பண்ணி என்கிட்ட வச்சுக்கிறேன். ஒரு சில வருடங்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, நல்லா தொழில் பார்க்குறாங்க, எனக்கும் சந்தோஷம், அவங்களையும் நான் சந்தோஷமான முறையில் நடத்திட்டு இருக்கேன். நல்ல கம்யூனிகேஷன் இருந்துட்டு இருக்கு. ஒரு விதத்தில் என்னுடைய சக தோழர்கள் அதே தொழில் முறையில் இருக்கிறவங்க, போட்டியாளர்களாக இருந்தாலும் அதில் ஒரு தோழமைத்துவமும் இருக்கு. இருந்த போதிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான தோழர் எம்ப்ளாயீஸ் என்னுடைய சக தோழர்களாலேயே ஈர்க்கப்படுகிறார்கள். அது தெரியாமலே இருக்குது ஒரு சில காலத்துக்கு. அதன் பிறகு தெரிய வந்த பிற்பாடு இதில் யாரை நம்ம வந்து தவறுன்னு சொல்றது, எங்கே தவறு நடக்குது, யாரை நம்ம வந்து தப்பு கண்டுபிடிக்கிறது இல்லை தப்புன்னு சொல்லிக்கிறது அப்படிங்கிறது புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு உங்களுடைய விளக்கம் வேண்டும். அதாவது ப்ரொஃபஷன் அண்ட் நட்பு இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனி ட்ராக்ல எடுத்துன்னு போய் தான் ஆகணும். இந்த மாறுதல்கள் வரதான் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம வேற வேற ட்ராக்ல எடுத்துன்னு போனா தான் பெட்டர்.
இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ப்ரொஃபஷன்ல மட்டும் போட்டியாளர்களா இருக்க மாட்டீங்க, தோழமையும் வீணா போய் அதுலயும் போட்டி போடுற மாதிரி ஆயிடும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எல்லாருக்கும் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் முன்னேறணும், உங்களுக்கும் முன்னேறணும், அவங்களுக்கும் முன்னேறணும். உங்க கையில வேலை செய்யறாங்களா அந்த தொழிலாளர்களுக்கும் முன்னேறணும். People outgrowing the organization will always happen. சில சமயம் வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து இங்க நிர்வாகிகளோட ரொம்ப வேகமா வளரும். சில சமயம் நமக்கு வேலை பண்றவங்க நிறுவனத்தோட வேகமா வளருவாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதே இதுல வந்துட்டு சில இடையூறுகள்லாம் வரும்ன்றத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் வாழணும். வாகனத்தை எடுத்துட்டு சாலையில போகும்போதே டிராபிக் இருக்கும், டிராபிக் ஜாம் இருக்கும், டேக் டைவர்ஷன் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ரெட் சிக்னல்ஸ் வரும், பாட்டோல்ஸ் வரும். நடுவுல திடீர்னு ஒரு ஆள் குறுக்க ஓடி போவான், லெப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி போவாங்க. இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ரோட்ல போகணுமே தவிர, இதெல்லாம் எனக்கு மன வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க முடியாது. அதே மாதிரி உறவு முறைகள்னு வரும்போது சில விஷயத்துல ஒத்து போவோம், சில விஷயத்துல வந்து வேற்றுமைகள் இருக்கதான் இருக்கும். இத வந்து அக்செப்ட் பண்ணிட்டா தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும். அதே மாதிரி தொழில்னு வரும்போது போட்டி இருக்கும். சில சமயம் அங்க இருக்கிறவங்க நமக்கு வந்து வேலை பண்ணுவாங்க, சில சமயம் இங்க இருக்கிறவங்க அங்க போய் வேலை பண்ணுவாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது நம்ம கையில இருந்துட்டு நம்மளோட ரகசியங்கள், நம்மளோட வந்துட்டு தொழில் ரகசியங்கள், இதெல்லாம் வந்துட்டு வெளியில ஒரு ஃப்ரெண்டு கையில ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரா, we are talking about an unethical issue. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல உங்க கையில இருந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு இன்னொரு நிறுவனத்துல போய் நான் வேலை பண்றேன்றது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எத்திக்ஸ். இது இருக்கதான் இருக்கும். இது அக்செப்ட் பண்ணிட்டாதான் நீங்க வந்து அமைதியா இருக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அமைதி போய் உங்களோட நிம்மதி போய் இப்படிதான் இருக்கும். அண்ட் தொழில்னு வரும்போது இல்ல, இப்ப நீங்க தொழில் ஆரம்பிக்கும் போது என்னைக்கா ஒரு நாள் எத்தனை பேர் வேலை பண்றாங்க உங்க கையில? ஆபீஸ் ஸ்டாஃப்னு ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஃபீல்டு ஸ்டாஃப் ஒரு 100 பேர் இருப்பாங்க. சரி, இப்ப நீங்க இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இந்த 20 பேரோ இந்த 100 ஃபீல்ட் ஸ்டாஃபோ வந்து உங்க கையில சேர்ந்து வேலை பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல ஆரம்பிச்சீங்க. உங்களை நம்பி ஆரம்பிச்சீங்க, மார்க்கெட் பொட்டன்ஷியல் நம்பி ஆரம்பிச்சீங்க, ப்ராடக்டை நம்பி ஆரம்பிச்சீங்க. ஒரு 4 பேர் பொறுத்தனாலேயோ 2 பேர் வருத்தினாலேயோ இந்த நம்பிக்கை பாதிக்கப்படக்கூடாது. உங்களை நம்பி ஆரம்பிச்ச தொழில் உங்களை நம்பி போயிட்டு இருக்கணும். வருவாங்க போவாங்க, பட் தொழில் ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். தட் கான்பிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மனசை பத்தி சொல்லும் போது சொன்ன ஒரு பாடல் அது. பட் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ட்ரூ தான். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. இன்னைக்கு நிறுவனத்தோட நிலைமையும் அதான். 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யாரோ வருவாங்க யாரோ போவாங்க, வருவதும் போவதும் தெரியாது. நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஸோ டோன்ட் பேஸ் இட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், பேஸ் இட் ஆன் த லார்ஜர் பிக்சர். அமைதியா வந்துட்டு வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. வணக்கம் மகாத்ரியா. ஆழமான உறவுகள் ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாகுது. அந்த நம்பிக்கையில நம்பிக்கை துரோகம் யாராவது ஒருத்தவங்க செய்யும் போது அதை டாலரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட், பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஃபர்தரா நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும், எப்படி அதை மேனேஜ் பண்றது? அது நான் அடுத்த சில நிமிடங்கள் பேசுறது நிறைய பேருக்கு நாஸ்திகம் மாதிரி தோணும். நாஸ்திகம் இல்லைன்னா எத்தனையோ விஷயத்துல கடவுளை நம்பி இறங்குறோம். எல்லா விஷயத்திலயும் நமக்கு வேணும்ன்ற முடிவுகள் கிடைக்கிறதான்னு கேட்டா கிடைக்கிறது கிடையாது. ஒரு தடவை கூட கடவுளை விட்டு கொடுத்தது கிடையாது, இல்ல பழி வாங்கணும்னு நினைச்சது கிடையாது, கடவுளை பத்தி தப்பா பேசினது கிடையாது.
நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து நிஜமே என்னன்னா, கடவுள் நமக்கு செஞ்ச சில நம்பிக்கை துரோகங்கள் மனிதர்கள் செய்ததோட ஜாஸ்தி. ஒரு தடவை கூட நான் கடவுளை விட்டது கிடையாது. ஆனா மனிதன் வரும்போது இல்ல, அவனோட முதல் தவறு இல்லையே அவனை விட்டு கொடுத்துறோம், உறவு விட்டு கொடுத்துறோம். So always say, if you can be as good to people as you are to God, you'll have great relationships. அதாவது அந்த கடவுள் வரும்போது இல்ல, இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்னோட நல்லத்துக்கோசரம் தான் அவர் என்ன சோதிக்கிறார். அப்ப வந்து அது நம்பிக்கை துரோகம் கிடையாது. ஆண்டவன் என்ன சோதிக்கிறான், ஏதோ என்னோட நல்லத்துக்கோசரம் தான் சோதிக்கிறான், அப்படி எடுத்துட்டு போயிடுறோம். ஆக்சுவலா வந்து God is supposed to be flawless. Man is supposed to have flaws. ஏன்னா மனிதன் வந்தாலே நமக்குன்னு சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, சில தவறுகள் செய்யதான் செய்வோம். சில சமயம் வந்துட்டு தெரிஞ்சு செய்யற தவறுகள் செய்யலாம், பட் அப்பதான் மனிதன். டு எர் இஸ் ஹியூமன். சோ நம்ம எல்லாமே தவறுகள் செய்வோம். கஷ்டம் தான், இல்லன்னு சொல்லல. என்ன சொல்றேன்னா, இது வந்துட்டு நாஸ்திகம் ஆஸ்திகம் பேசல. கடவுளை நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கிறது கிடையாது. உறவுகளையும் விட்டு கொடுக்காதீங்க. இத வந்துட்டு ஒரு ஐசோலேட்டட் மிஸ்டேக்கா, ஒரு தனி தவறா தான் பார்க்கணுமே தவிர, மனிதர்கள் தவறுகள் செய்கிறார்கள், மனிதர்களே தவறுதான் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல போயிட்டோம்னா எந்த ஒரு உறவுமுறையிலுமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அண்ட் நம்பிக்கையில தான் அமைதி இருக்கு. I am going back to the title of this topic itself. It's not the question of whose mistake, it's the question of whose life. யாரோட தவறுன்றது இல்ல, யாரோட வாழ்க்கைன்னு இருக்கு. நம்பிக்கையை விட்டு கொடுத்துட்டோம்னா அமைதியும் விட்டு கொடுத்துருவோம். சாதாரண விஷயம், பஸ்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் இதுல வந்து பிக் பாக்கெட் அடிப்பாங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு சந்தேகத்திலேயே பஸ்ல டிராவல் பண்ணோம்னா 10,000 தடவை பஸ்ல டிராவல் பண்ணோம், அதுல 2 தடவை பிக் பாக்கெட் அடிப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பஸ்ல நல்லவங்க தான் நம்பினோம்னா 9,998 டைம்ஸ் வந்து வாழ்க்கையில் அமைதியா இருப்போம், 2 பிக் பாக்கெட் ஆயிடும் ஆகும். ஆனா எல்லாரையும் சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டே இருந்தோம்னா அப்பயும் 2 தடவை பிக் பாக்கெட் ஆகிடும். எப்பயோ ஒரு தடவை நம்ம கவனக்குறைவு இருக்கும்போது எடுத்துட்டு போயிடுவான். பட் 10,000 தடவை பஸ்ல வந்துட்டு அமைதியா போயிருக்க மாட்டேங்க. நம்பிக்கையில தான் அமைதி இருக்கு. அதனால மனிதர்களை மன்னிப்போம், மறப்போம், நம்புவோம். அப்பதான் வந்துட்டு நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில். இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு, தவறுகள் யாருடையது என்பது முக்கியம் அல்ல, யாருடைய வாழ்க்கை அப்படிங்கறது முக்கியம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள், உறவு முறை, ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்து எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இல்ல நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதே கேள்விகள் மனசில் தோன்றி இருக்கும். இதை எப்படி ஒரு ஃபிட்டிங் ரிப்ளையா இந்த ஷோ எப்படி நீங்க ஒரு கரெக்டா எப்படி முடிக்கணும்னா எப்படி முடிக்கலாம் மகாத்ரேயா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை வந்து, ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு அவளோட பிறந்தநாள் பரிசா புதுசா வந்துட்டு ஒரு மாருதி கார் ஒன்று வாங்கி கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒரு ஹேண்ட்பேக்கும் கொடுத்துட்டு, ஹேண்ட்பேக்லயே உன்னோட லைசன்ஸ், உன்னோட இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சிருக்கமா, ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு இதுதான் வேணும்னு என் ஆசையை புரிஞ்சுட்டு என் கணவன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போறான். அந்த சந்தோஷத்துல ஒரு நிமிஷம் கவனக்குறைவுல ஒரு லாரியை போய் இடிச்சிடுறாங்க. டென்ட் ஆயிடுது, புது கார் டென்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் தாட்டே அவளுக்கு என்ன வருதுன்னா, என் கணவன் இப்ப என்னை பத்தி என்ன சொல்லுவாரு, என்னை பத்தி என்ன நினைப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தனே முதல் நாளே கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரா, அதெல்லாம் யோசிக்கிறாவோ. அப்போ போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து லைசன்ஸ் எங்க மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹேண்ட்பேக் திறக்கிறாவோ, திறந்தாங்க லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸ் மேல ஒரு நோட் ஒண்ணு போஸ்ட் ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்காரு அவர். அதுல வந்து கணவன் எழுதியிருக்காரு, ஒரு கால் விபத்து ஏற்பட்டால், ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் நான் விரும்புவது உன்னை, வாகனத்தை இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட்
இட்ஸ் யூ தட் ஐ லவ் அண்ட் நாட் த கார். ஒண்ணு அந்த கணவன் வந்து தீர்க்கதரிசி, மனைவிக்கு கார் கொடுக்கும் போதே இதெல்லாம் ஆகும்னு எதிர்பார்த்திருக்காரு. பட் முக்கியமா இட்ஸ் நாட் த மெட்டீரியல் தட் ஐ லவ், இட் இஸ் யூ ஐ லவ். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் என்னை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகளோட தத்துவமே இதுதான். தூய அன்பு இருந்ததுன்னா தவறுகள் பெருசா தெரியாது. தவறுகள் மட்டும் பெருசா தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த அன்பு வந்துட்டு தூய அன்பு இல்லை. சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை உண்மையா விரும்புங்க. அண்ட் வாழ்க்கையில இதை வந்துட்டு ஒரு சென்ட்ரல் பிரின்சிபிளா வச்சுக்கோங்க ஃபார் ரிலேஷன்ஷிப். யாரோட தவறுன்றது இல்லை, யாரோட வாழ்க்கைன்றது தான் முக்கியம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில.